கை மற்றும் வாய்க்கான கோஆர்டினேஷன் எப்போ வருது? குழந்தை எப்போ ஒரு சிலபல் பேசுகிறாங்க, எப்போ 2 சிலபல் பேசுகிறாங்க, அவங்களோட தலை எப்போ நிற்குது, அவங்க எப்போ உட்காடுறாங்க, எப்போ நிற்கிறாங்க, எப்போ நடக்கிறாங்க, எப்போ ஓடுறாங்க, இது எல்லாத்தையும் நம்ம அனைவருக்கும் வணக்கம். பிராணா புனர்வாழ்வு மையத்தின் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். லாஸ்ட் வீடியோவில் growth அண்ட் டெவலப்மெண்ட் பற்றி பார்த்தோம். செல்லோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறத growthனு பார்த்தோம். டெவலப்மெண்ட்னா மெச்சுரேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன், அதாவது ஒரு வேலையை செய்கிறதுக்கான ஸ்கில்ஸை குழந்தை எப்படி அக்வயர் பண்ணிங்கிறத டெவலப்மெண்ட்னு சொன்னோம். இப்போ டெவலப்மெண்ட்ஸில் 4 முக்கியமான செக்மெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று கிராஸ் மோட்டார் டெவலப்மெண்ட், 2வது ஃபைன் மோட்டார் டெவலப்மெண்ட், 3வது லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், 4வது சோசியல் டெவலப்மெண்ட். இந்த கிராஸ் மோட்டார் டெவலப்மெண்ட்டில் நம்ம என்னென்ன குழந்தைக்கு அசஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அவங்களோட தலை எப்போ நிற்குது, அவங்க எப்போ உட்காடுறாங்க, எப்போ நிற்கிறாங்க, எப்போ நடக்கிறாங்க, எப்போ ஓடுறாங்க, இது எல்லாத்தையும் நம்ம அசஸ் பண்ணுறோம். ஃபைன் மோட்டார் டெவலப்மெண்ட்டில் குழந்தையோட கண்ணோட கோஆர்டினேஷன் எப்போ வருது, கண் மற்றும் கைக்கான கோஆர்டினேஷன் எப்போ வருது, கை மற்றும் வாய்க்கான கோஆர்டினேஷன் எப்போ வருது, ஹேண்ட் ஸ்கில்ஸ், அதாவது குழந்தை எப்போ கோடு போடுறாங்க, எப்போ வட்டம், அதாவது சர்க்கிள் எப்போ போடுறாங்க, ட்ரையாங்கிள் எப்போ போடுறாங்க, இது எல்லாத்தையும் ஃபைன் மோட்டாரில் நம்ம அசஸ் பண்ணுறோம். அடுத்து லாங்குவேஜ் டெவலப்மெண்ட். லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டில் குழந்தை எப்போ ஒரு சிலபல் பேசுகிறாங்க, எப்போ 2 சிலபல் பேசுகிறாங்க, எப்போ 2 வார்த்தை பேசுகிறாங்க, எப்போ 10 வார்த்தை பேசுகிறாங்க, எப்போ ஸ்டோரி ஃப்ரேம் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையும் நம்ம அசஸ் பண்ணுறோம். கடைசியாக சோசியல் டெவலப்மெண்ட். சோசியல் டெவலப்மெண்ட்டில் குழந்தை எப்போ முகம் பார்த்து சிரிக்கிறாங்க, எப்போ அம்மாவை கண்டுபிடிக்கிறாங்க, எப்போ மிரரை பார்த்து சிரிக்கிறாங்க, எப்போ பை பை சொல்கிறாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம அசஸ் பண்ணுறோம். இது வரைக்கும் டெவலப்மெண்ட்டோட 4 முக்கியமான செக்மெண்ட்டோட இன்ட்ரடக்ஷன் இந்த வீடியோவில் பார்த்தோம். இனி அடுத்து வர்ற வீடியோவில் ஒரு செக்மெண்ட்டோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.